மிடில் கேமுக்கான ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ரூக் லிஃப்ட். ரூக் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும், 8th ரேங்க்ல இருக்கும். இதே ரூக்க என் கேம்ல கண்டிப்பா ரேங்க் ஷிஃப்ட் பண்ணி தான் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இதையே மிடில் கேம்ல பண்ணா அதுதான் ரூக் லிஃப்ட். ரூக் லிஃப்ட் பண்றது மூலியமா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட், ரூக் லிஃப்ட் உங்க ஆப்போனன்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைசிங் மூவ்மெண்டா இருக்கும். இந்த பொசிஷன்ல பிளாக்கால கேஸ்லிங் பண்ண முடியாது. அதனால ஒயிட் இங்க ரூக் லிஃப்ட் பண்ணி கிங் சைடு ஒரு அட்டாக்கிங்க கிரியேட் பண்றாங்க. அட்டாக்கிங்க்கு மட்டும் இல்ல, சில பொசிஷன்ல டிஃபென்ஸுக்கும் இந்த ரூக் லிஃப்ட் ஹெல்ப் பண்ணும். இங்க F2 ஸ்கொயரை பிஷப் நைட் வச்சு அட்டாக் பண்றாங்க. இங்க ரூக் A2ன்னு ரூக் லிஃப்ட் பண்றது மூலியமா இங்க F2 ஸ்கொயருக்கு ஒயிட் ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. ரூக் லிஃப்ட் பண்றது மூலியமா ஃபைல்ஸையும் ரேங்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரூக்குக்கு நிறைய ஆக்டிவிட்டி ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். அலகைன் ஃபார்மேஷனும் கிரியேட் பண்ணலாம். ரூக் லிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பொசிஷன் தான் டிசைட் பண்ணணும். தப்பான பொசிஷன்ல ரூக் லிஃப்ட் பண்ணனா ரூக் டிராப் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் 2 ரூக்கையுமே ரூக் லிஃப்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேம்ல ஒயிட் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா பிளாக் இங்க குயின் H4ன்னு ப்ளே பண்றாங்க. இது ஒரு பிளண்டரா மாறுது. குயின் செக், கிங் G6, கிங் G7. இப்போ நைட் H5 செக். இப்போ ரூக் வச்சு நைட்டை கேப்சர் பண்ணா இங்க பிஷப் இன்ட்டு ரூக். இப்போ பிளாக் எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இந்த கேமை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஒயிட்டுக்கு 5+ அட்வான்டேஜ் இருக்கும்.